முல்லை பெரியாறு அணைக்கட்டுல துணை கண்காணிப்பு குழு ஆய்வு நடத்த போறதா செய்தி வந்து சேர பாதுகாப்பு பாசனம் கண்காணிப்புன்னு ஊர் முழுக்க பரபரப்பாயிருக்க. கிரானைட் முறைகேட்ல அடுத்த கட்ட விசாரணை. அதுக்கிடையில விசாரணை அதிகாரி பேர்ல ஊரூரா நற்பணி மன்றம்னு மதுரையை சுத்தி தோண்டி திருவுறாங்க. கேட்போம். போன வருஷம் டிசம்பர் மாசம் ஆரம்பிச்ச சகாயம் குழுவோட விசாரணை 12 கட்டத்தை முடிச்சு 11வது கட்டத்தை ஆரம்பிக்க எதிர்ப்பு கடுமையா இருக்கா சொல்லிக்கிறாங்க. மதுரையில் நடந்த கிரானைட் முறைகேடு பத்தி சட்ட ஆணையர் சகாயம் குழு விசாரணை அறிக்கையை மே 12ஆம் தேதிக்குள்ள கொடுத்துருவாங்க அப்படின்னு டவுட்டா இருக்குதான் சொல்லிக்கிறாங்க. வருவாய்த்துறை, காவல்துறை, வனத்துறை, சுற்றுச்சூழல் துறைன்னு பல துறை அதிகாரிகளும் அறிக்கை தயாரிக்கிற பணியில ராத்திரியும் பகலும் தீவிரமா இருக்கிறாங்களாமா. சகாயம் குழு விசாரணையில இந்த தொலைபேசி துறை, வனத்துறை அதிகாரிகள் கொடுத்த விளக்கம் இன்னும் சந்தேகத்தை அதிகப்படுத்திக்குது அப்படின்னு மதுரை பக்கம் ஒரே பேச்சாகுதான்பா. அரசியல்வாதிகள் அதிகாரிகள்ல சில பேர் கிரானைட் முறைகேடுல அவங்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு விசாரணையில தெரிய வந்தா அவங்கள என்ன செய்யறது அப்படின்னு இப்பவே கூடி கூடி பேசிக்கிறாங்களா சொல்லிக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் அவகாசம் கேட்பாங்களா இல்ல அறிக்கையை முடிச்சு கொடுத்துருவாங்களான்னு சொல்லிக்கிறாங்களே. மாநில அரசு மேல நீதிமன்றம் எந்த குற்றச்சாட்டையும் சொல்லிடக்கூடாது, அதனால வழக்கு விசாரணை விவரங்களை எல்லாம் தயாரா வச்சிருங்க அப்படின்னு சொல்லி போட்டு மதுரைக்கு உத்தரவு பறந்துருக்குதாமா. அறிக்கை கச்ச உடனே ஆக்ஷன் எடுக்க உத்தரவு வரலாம். அப்படியே ஆக்ஷன் எடுத்தாலும் அதை மாநில அரசு தான் ஆக்ஷன் எடுக்க முடியுமாப்பா. என்னடாப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல் மட்டத்துல ஒரே யோசனையாகுதான். புகார் கொடுங்க, கடிதம் போடுங்க, அறிக்கை அனுப்புங்க. உங்க கட்சியை பத்தி நாங்க சொல்லுவோம், எங்க கட்சியை பத்தி நீங்க சொல்லுங்க. இடையிடையே மானே தேனை எல்லாம் போட்டு அப்படியே ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு தலைவர்கள் போட்டு தாக்க சித்திரம் சொல்லுது செய்தி.